ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மைசூரில் இருக்கேன். கர்நாடகத்தின் ஹெரிட்டேஜ் சிட்டியான மைசூரில் இருக்கேன். ஸோ மைசூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பெங்களூரில் வந்து எல்லா ஸ்டேட்டு பஸ்ஸும் வந்துட்டுருக்கும் இல்லையா, அதே மாதிரி மைசூர்லேயும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பஸ்லாம் வந்துட்டுருக்கு. சில பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ரூட், அதாவது நைட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் காலைல கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஸ்லாம் சில பஸ் ரெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அதர் ஸ்டேட் பஸ், இப்போ கேரளா, தமிழ்நாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, கோவா வண்டி கூட நிற்கிதுங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பஸ்ஸை பார்க்குறேன், அதுவும் மைசூர் வந்து. அந்த பஸ்ஸை பாருங்களேன், இதுதான் அந்த பஸ்ஸு. கடம்பான் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா கோவாவுடைய கவர்மெண்ட் பஸ்ஸு, கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கன்னடத்துலேயும் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். கொங்கோனியாக இருக்கும், தெளிவாக எனக்கு சரியாக தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து கோவாலேருந்து பேனஜிலேருந்து மைசூர் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்டு. இங்கே வந்து ஆல்ட்டிங்கில் இருக்குது, ரெஸ்டிங்கில் இருக்குது. பக்கத்துலேயே கோழிக்கோடு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது வரிசையாக அந்த பஸ் நிற்கிது. இது வந்து கோவா வண்டி. எப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மைசூர் டு கோழிக்கோடு, கோழிக்கோடு டு மைசூர் வண்டி நிற்கிது. இது கேரளா வண்டி. அது பார்த்திங்கன்னா கோவா, இது கேரளா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ட்ராவல்ஸ் வண்டி நிற்கிது. அதை தாண்டி நம்ம வண்டி நிற்கிது. அதுக்கப்புறம் கர்நாடகா ஆர்டிசி. ஸோ அந்த மாதிரி வரிசையை பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் பஸ் இருக்குது. 3 ஸ்டேட் பார்த்துட்டோம், கர்நாடகா 4வது ஸ்டேட்டு. இதில் மிஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆந்திரா, டிஎஸ்ஆர்டிசி அதான் மிஸ்ஸிங்கு. அங்கேருந்து வண்டி வருதுன்னு தெரில. நம்ம வண்டி எதுவாக இருக்கும், நாமக்கல் வண்டிங்க, சேலம் டிவிஷன் நாமக்கல் வண்டி. பட் இது வந்து சேலத்துலேருந்து மைசூர் வந்துருக்கு. ஆமாம், பாருங்களேன், சேலம் மைசூர் வயா மேட்டூர் மாதேஸ்வரன் மலை கொள்ளைகால். இது நம்ம வண்டி, தமிழ்நாடு வண்டி. எஸ், தமிழ்நாடு வண்டி. ரெஸ்டிங்கில் இருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்துருப்பா நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, தமிழ்நாடு வண்டி, கொஞ்சம் தள்ளி போனால் கேரளா வண்டி, அதுக்கு பின்னாடி கடம்பா வண்டி, கோவா வண்டி. இப்படியும் 3 ஸ்டேட் பஸ்ஸு பார்த்துருக்கோம். நான் எப்படி வந்தேங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பாருங்கள், எப்படி வந்து தெரியும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மைசூர்லேருந்து நம்ம வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது, பஸ் ஜேர்னி. அது பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்சி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். எங்கேயும் அவருக்கு கெஸ் பண்ணுவீங்க, ஆமாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேலம் ட்ரை பண்ணியிருக்கோம், சேலத்து மைசூர் வந்திருக்கோம், கோயம்புத்தூர் போயிருக்கோம், ஈரோடு போயிருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறையா போயிருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன் பழனி வரைக்கும். ஸோ மைசூர்லேருந்து பழனி போகக்கூடிய பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஆல்ரெடி வந்திருக்கணும், நைட் ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி வந்திருப்பாங்க. இப்போ ரெஸ்டிங்கில் இருக்காங்க. அந்த பஸ்ஸை பார்த்தேன் இல்லை. எப்படி பார்த்தாலும் 10:45 வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்ட் டிபார்ட் ஆகும். மணி பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. ஸோ டைம் இருக்குது. நான் இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், எப்படி அங்கே வந்துடுவாங்க அவங்களும் முன்னாடி. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்க இந்த பஸ் எடுக்க சொல்லி, பழனிலேருந்து மைசூரோ, மைசூர்லேருந்து பழனியோ. ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. பார்க்கலாம் எப்படி வருது பஸ்ஸு, என்ன மாதிரி, புது வண்டியா பழைய வண்டியான்னு தெரியல, எதுவுமே தெரியல எனக்கு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க. ஸோ மைசூரில் பிரதான சாலை தாங்க, பெங்களூர் போகக்கூடிய சாலை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லலிதா இருக்குது, லலிதா ஜுவல்லரி, ஜோய் அலுகாஸ். அப்படியே போனால் கல்யாண் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மலபார் இருக்குது. ஸோ வரிசை பார்த்தீங்கன்னா லீடிங் ஜுவல்லரி ஷாப் இங்கே தான் லொக்கேட்டாக இருக்குது. பாருங்களேன், ஹார்ஸை வாயில் கட்டி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அது சாப்பிடக்கூடாதுன்னு கட்டி பிடிக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், சரியான சாக்கை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இல்லை, ஏதோ குதிரைக்கு உண்டான தீவனம் வச்சுருக்க நினைக்கிறேன், அதான் சாப்பிட்டுருக்கு. கீழே வேஸ்ட்டாக கூடாதுன்னு சாக்கில் போட்டு கட்டிருக்க நினைக்கிறேன். செம்ம கிளைமேட்டுங்க. 9 ஆயிடுச்சு. பட்டு வெயிலெலாம் இருக்க மாதிரிலாம் வெயிலே இல்லை, கூலிங் தான் இருக்குது. மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம்லாம் பாருங்களேன், பெங்களூருக்கு வந்து நான் ஸ்டாப் பஸ்ஸு, ஏர்வாத் கிளப் கிளாஸு, ராஜவம்சா, அந்த மாதிரி வரிசையாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ பெங்களூருக்கு எப்போவுமே பஸ் கொட்டி கிடைக்கும் 24 hours.
இந்த பக்கம் ராஜவம்சா. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி ஆக்சல் வண்டி. அது கூட ஈவி வண்டி இருக்கு பாருங்க. பெங்களூருக்கு ஊட்டி போகிற வண்டி இருக்கு பாருங்க. கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் ஊட்டி எல்லாமே நான்ஸ்டாப் பெங்களூர் தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்கள் போகக்கூடிய பஸ் பே தான் அது. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் அந்த மாதிரி போகக்கூடியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, காலிக்கட்டு, கண்ணூர் போகக்கூடியது. இப்போதைக்கு எந்த வண்டியும் இல்லை 2 ஸ்டேட்டுக்கும். மைசூர் ஊட்டி வர்றாங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா மணந்தவாடி வண்டிங்க. ஆமாங்க, மணந்தவாடி இன்டர்ஸ்டேட் பஸ்ஸு. ஊட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வண்டி ரெடியாக இருக்குது. சாம்ராஜ் நகர் வழியாக போகுது. சாம்ராஜ் நகர், பண்ணாரி சத்தி, கோயம்புத்தூர். பக்கம் தாண்டி கோயம்புத்தூர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் எல்லாமே கர்நாடகாவுக்கு உள்ளே போகிற பஸ்ஸஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் அந்த ரெட் கலர் பஸ் தான், சாரிக்கே தான் அதிகமாக நிற்கிது. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேசரி பஸ் ஸ்டாண்டு கீழே ஹோட்டலில் கஸ்தூரி பவன், அங்கே தான் 2 இட்லி, ஒரு டீ, மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நல்ல பெரிய இட்லியாக இருக்கும். ஓகே தான் அது. சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த பஸ். பார்த்த பஸ் வந்துருச்சு. வெளியில் பார்த்தோம்ல அந்த வண்டி இப்போது வந்துருச்சு. சேலம் போகிறது நாமக்கல் வண்டி. பஸ் வந்தது. பஸ் வந்துருச்சு. மோஸ்ட் டிமாண்டிங்காக இருக்கும் போஇருக்குங்க. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சத்தி திருப்பூர் வழியாக போகிறனால நிறைய பேர் ஏறுறாங்க. இதெல்லாம் ஆன்லைன் ரிசர்வேஷன். கைஸ் பஸ் பாருங்கள், பழனி எக்ஸ்பிரஸ் முன்பதிவு பேருந்து. அதனால் முன்பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க கண்டக்டர்னா. அதனால் நமக்கு சீட்டு பின்னாடி கிடச்சிருக்கு. எப்படி கிடைச்சாலும் வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிறத முடிவெடுத்தாச்சு. அதனால தான் வந்தோம். ஸோ பழனி, திருப்பூர், மைசூர் இதான் ரூட்டு. இப்போ ரிவர்ஸில் போகிறாங்க. மைசூர்லேருந்து சத்தி, திருப்பூர் வழியாக அப்படியே பழனி, தாராபுரம் வழியாக பழனி. வண்டி பாருங்கள், TN 39 N0516. ஸோ கைஸ் நம்ம நினச்ச மாதிரியே பஸ்ஸு வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:05 வெளில வந்துட்டாங்க. 10:40 அங்கே கிளம்புறது. 10:40 கிளம்புது. ரொம்ப டிக்கெட் பார்த்தா நிறையா இருக்காங்க. ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பழனிங்கிற கோயில்னால இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுதா, இந்த கோயிலுக்கு உண்டான அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. வண்டி நம்பர் பாருங்கள், TN 39 N0516. KMS பில்டு பண்ணது. பழனி 2 பிரான்ச். TN 39 தான் திருப்பூராக இருக்கும். திருப்பூர் ரீஜன் பழனியோட டெப்போ. சிடிசி வண்டி. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணும்போது யாருமே இல்லை. பட் இந்த பஸ்ஸு உள்ளே வந்தோடனே அவ்வளோ பேர் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே தான் இருந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ. ஆமாம், இதுக்கு இந்த பக்கம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க. ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க கோயிலுக்காண்டி. நிறைய பேர் சக்தி, மினிமம் சக்தி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பூர் அந்த மாதிரி மக்கள் கூட்டத்தை. வண்டி எடுக்க 3/4 மணி நேரம் இருக்குது. இப்போது மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிட்டுருக்கு பழனி நோக்கி. டைம் பாருங்கள், 10:40 ஆகிட்டு. 2 நிமிஷம் இருக்குது. அட்வான்ஸ் எடுக்கிறாங்க. மைசூர் பேலஸ் பாருங்கள். டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பழனி வரைக்கும் 265 வாங்கியிருக்காங்க. 265 ரூபா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 240. அப் அண்ட் டவுன் 480. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மைசூர் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்.
ப்ரைவேட் ஜெட் நிற்குது பாருங்க, தெரியுங்களா? 2 ஜெட் நிற்குது. இப்போது பார்த்தீங்கன்னா NH 766 போயிட்டுருக்கோம். வெல்கம் டு கேரளா பார்டர் டு கொள்ளைக்கால் டோல் ரோட். பிஸியாக இருக்கு பாருங்க. ஏன் பாருங்கள் 11:10 ஆகுது. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் நஞ்சாங்கோடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகாது, நம்ம இங்கே ஏற்றிட்டு போகிறாங்க. வெல்கம் டு சாம்ராஜ் நகரா வந்துட்டோம். பஸ்ஸில் பாருங்கள், டிக்கெட் இல்லாமல் கீழே உட்காந்துருக்காங்க. இன்னும் ஏறுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஏறுது. சாம்ராஜ் நகர் டைம் பாருங்கள் 11:52. அப்பா கூட்டம். இதான் சாம்ராஜ் நகர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது வண்டி. இப்போ என்னமோ ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வரலையா, அதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வெயிட் பண்ணுறாங்களா. இங்கே ஆல்ரெடி ஜாம் பேக்கடாக போகுது. இந்த பாருங்க, அதில் பாதி பேர் ஒரு ஓடியாருவாங்க பாருங்க. உள்ள வைக்க முடியாது பாருங்க, கூட்டத்தை கட்டி ஏறுது. புல்லு பாருங்க, எப்படி நம்ம கவர் பண்ணுறது. ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்களா, லாக் பண்ணிட்டாங்க. சத்தியமாக இப்படி தான் இருக்கும். Interstate Forest Checkpost. வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். கர்நாடகா ஸ்டேட்லேருந்து சத்தியமங்கலம் டைவர் ரிசர்வ்க்குள்ளே வந்தாச்சு. டைம் பாருங்கள் 1 மணி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஹாசனூர் பாமா ஹோட்டல். ஸோ அங்கே தான் இப்போது லஞ்ச் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. அம்மாடி உட்கார முடியலைங்க. உட்காந்துட்டோம், ஆனால் நம்ம கேப்சர் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஜாம் பேக்கடாக அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு.
என்னடா பண்ணுறதுன்னு சைடில் தான் உட்காந்துட்ருக்கேன். இந்த கூட்டம் ஃபுல்லாகவே சத்தியமூர்த்தி தான் இறங்க நிற்கிறேன். ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே சாப்பாடுக்கு எல்லாம் போகிறாங்க. நம்மளும் சாப்பிட்றலாம். ஏன்னா நமக்கு டைம் ஆகிடும் இல்லையா, ஈவினிங் ஆகிடும். அது ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மைசூர் போகிற வண்டி நிற்கிது, சத்தியமலை வண்டி. கோயம்புத்தூர்லேருந்து போதா ஈரோட்லேருந்து வந்துடல, மைசூரும் போட்டிருக்காங்க. ஸோ சாப்பாடு வெரைட்டி ரைஸ் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ட்டு சாப்பிட்டு வரும்போதே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். லைட்டாக எடுத்து வர சொல்லிட்டு டொமேட்டோ ரைஸ். ஹோட்டல் ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, அதனால் பார்த்தா எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். சாப்பாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம், இப்போ வடை, போண்டா, பஜ்ஜி, அப்புறம் டீ அது கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாடு தேவையில்லைண்டா நிறைய பேர் டீலாம் சாப்பிட்றாங்க. ரேட் போட்டுருக்காங்க பாருங்கள். மீல்ஸ் வந்து 80 ரூபா, தக்காளி 50 ரூபா, பரோட்டா 2 50 ரூபா. தக்காளி சாப்பிட்டாச்சு. லஞ்சு டொமேட்டோ ரைஸ் 50 ரூபா. ஓகே தான், ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது. எவ்வளோ ஹோட்டல் மோசமாக இருக்கும், பட் இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அது மோசமாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் ஏனையே கன்டினியூ பண்ணுவோம். ஸோ டைம் பாருங்கள் 1:25. ஸோ 1 மணிக்கு வந்தோம், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வழக்கம் போல் அந்த கூட்டத்தோடு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திம்பம் காட்டு ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு தான் ஹையஸ்ட்டு, அதாவது பீக்கில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு சூப்பராக தெரியுது பாருங்கள். மொத்தம் 27 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். இந்த வெயிலுக்கு ஆனால் கூலிங் செம்மையாக இருக்குது, அருமையாக போய்ட்டு. எங்கே பார்த்தா க்ரீனரியாக இருக்குது.
இந்த வியூவை பாருங்கள் மக்களே, வா வா செம்மையாக இருக்குல்ல. வேலி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ இந்த காட் செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. ஏன்னா வந்து காட்டில் விலங்குகளை பாதுகாக்காண்டி கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நிறைய பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பர்கூர் வழியாக போகிறாங்க. சத்தியமங்கலம் வராமல் பர்கூர் வழியாக போயிடுவாங்க. பவானி, பர்கூர், அந்தியூர் வழியாக போயிடுவாங்க. திம்பம் காட்ஸ் செக்ஷன் விட்டு கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க. ஒரு காற்று இல்லை, மேலேயும் காற்று இல்லை, பட் ஜில்னஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சோதனை சாலை கலந்து போயிட்டுருக்கோம். பின்னார்கள் வந்துருப்பாங்க. பண்ணாரி, இந்த பண்ணாரியம்மன் கோவில் வெளிப்புற தோற்றம். வெல்கம் டு சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் வந்தாச்சு. டைம் பாருங்க 2:30 ஆயிட்டு. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே பாருங்கள், மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ கூட்டத்தில். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. எங்கே இருக்குது ஒரு 10 நிமிஷம் நிற்குமா? 2:45 வெறும் 5 நிமிஷம்குள்ள 4 நிமிஷம் தான். அது 4 நிமிஷம் பஸ் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் பிஆர்சி நிற்கிது. மதுரை போகிறது 146 மதுரை. சத்தியமங்கலம் டு மதுரை போகுது. மைசூர் சாம்ராஜ்யநகர் பண்ணாரி சக்தி எஸ்பிஎஸ் வண்டி. மைசூர் 145 கிலோமீட்ரு வந்திருக்கோம். அப்படியே போனால் மேட்டுப்பாளையம் 47 கிலோமீட்ரு. செம்மண் இதெல்லாம் நம்ம கருப்பாக இருக்கும். கரிசல் பண்ணால் சத்தியமங்கலம் வீட்டு உள்ள செம்மண். புன்செயம் புளியம்பட்டி நகராட்சி பேருந்து நிலையம் வந்திருக்கோம். புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட். புளியம் டைம் பாருங்கள், 3 மணி ஆகிடுச்சு. 3 மணியாக 2 நிமிஷம் இருக்குது. 2:58 புளியம்பட்டி. அவிநாசி ரீச் பண்ணியாச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஊர் அவிநாசி. 3:30
கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆச்சு சத்தியமங்கலத்துலேருந்து அவினாசி பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் எடுத்து பண்ணால் 41 கிலோமீட்டரில் நீங்கள் கோயம்புத்தூர் போயிடலாம். 64 கிலோமீட்டர் ஈரோடு. அவினாசி சிறப்பு நிலை பேரூராட்சியும் போட்டிருக்கு, நகராட்சி ஆயிடுச்சு. அவினாசி திருப்பூர் 12 கிலோமீட்டர் அவினாசிலேருந்து ரைட் எடுக்க போகிறோம். சேலம் 116, சென்னை 454 அவினாசிலேருந்து. அவினாசிலேருந்து அவினாசி பாளையம் 36 கிலோமீட்டர். அவினாசியும் திருப்பூரையும் மெர்ச் பண்ணி இருக்கும். அந்தளவுக்கு 2 ஊருமே பார்த்திங்கன்னா இணைஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள், கண்டினியூட்டி வரிசையாக இருக்குது. அவினாசி கூட ஏதோ சின்ன ஊரில் இருக்குது, ஏன்னா திரும்பூர்னு போட்டி நினைக்கிறேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. அப்படியே பார்த்தா இங்கே அப்படியே திருப்பூர் வரைக்கும் வந்துட்டுருப்போம். மெயின் ரோடு திரும்பூர்னு போண்டி இந்த ஏரியா பேர், ஆனால் திருப்பூர் தான் போடுறாங்க. அதெல்லாம் திருப்பூர் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு போட்டாங்க. ஆனால் இன்னும் 7 கிலோமீட்டர் திருப்பூருக்கு. அபிசிலி வேறு திருப்பூர் சிட்டி, பட் இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. திருப்பூர் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் சீட் கிடச்சிது கேபின் ரைடுக்கு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, இப்போ தான் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டோம். கன்செஸ்டடான பஸ் ஸ்டாண்டு. திருப்பூர் திருப்பூர் டைம் பாருங்கள், 4 மணி. திருப்பூர் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. திருப்பூர் பரமக்குடியும் போட்டிருக்கு, ஆனால் தாராபுரம் போகுது. இப்போ 4 மணி ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் இங்கே பிரேக்காம். திருப்பூரில் டீ சாப்பிட போயிருக்காங்க ஜூஸ்லாம். 20 மினிட்ஸ்க்கு பிறகு நம்ம பஸ் கிளம்புவோம் பழனி நோக்கி. ஸோ 6:40 சொன்னார் ரீச்சிங் டைம் பழனி. ஸோ இவங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு காலைல வலிக்குதுங்க, ஏன்னா உள்ளே உட்காந்தோம் இல்லையா, அதனால் செம்மையாக வலிக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு மறுபடியும் பயணம் தொடங்குவோம் பழனி நோக்கி. டயத்தை பாருங்கள், 4:35. நம்ம பஸ் கேம்ப் ரெடியாக இருக்குது. திருப்பூர் ரோட்டு, திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி நோக்கி போக போகிறோம். திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போக மாட்டோம். ஸோ இங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து வர்றது, இப்போது தேனியிலேருந்து வர்றது, மதுரையிலேருந்து வர்றது, ராமநாதபுரத்துலேருந்து வர்றது, ராமேஸ்வரம், தூத்துக்குடி அந்த மாதிரி வரும். சில பஸ் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் போவாங்க. இப்படி நீங்கள் போனால் திருச்சி கரூர் போயிடலாம். தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கேயம். நம்ம நேராக போகிறோம் தாராபுரம் நோக்கி. இங்கேருந்து கூட நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம். 61 கிலோமீட்டர் கோயம்புத்தூர். பல்லடம் 16.
ஒட்டஞ்சத்திரம் 70 கிலோமீட்டர். இந்த ஒரு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ஏசி பஸ் போகுது. டியோகோ இவி பாருங்க, கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போய்ட்டுருக்கு. இப்போது நம்ம தாராபுரம் டவுன் வந்துட்டோம். தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகிறோம். தாராபுரம் டைம் பாருங்கள், தாராபுரம் 5:35. தாராபுரம் பழனி 30 கிலோமீட்டர். இந்த ரூட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம ஒட்டஞ்சத்திரம் ரூட்டில் போய்ட்டுருந்தோம். பட் திஸ் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் போகிறோம். தாராபுரத்தில் வந்து பழனி. இந்த ஸ்டெச் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுருக்காங்க அவங்களுக்கு, அதனால தான் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் தான் பஸ் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் பஸ் வந்தால் இறங்கி இந்த பாருங்க, ஏறி வேணும் இறங்கி ஏறிதா. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு வண்டி. பழனியை நெருங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தொடர்ச்சியை பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக தெரியுதா. அப்படியே போயிட்டு உடுமலை வரைக்கும் போது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராசிங்கு, பழனிக்கு முன்னாடி நிறைய வண்டி நிற்கிது. எந்த ட்ரெயின் பார்த்தா அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸு லேட்டாக வர்றாங்க நினைக்கிறேன், 6:30க்கு மேலே வர்றாங்க. பழனிலேருந்து பொள்ளாச்சி போகக்கூடியது. மதுரை டு திருவனந்தபுரம் எஸ் அமிர்தா எக்ஸ்பிரஸ் பாருங்கள். 6:35 ஆயிடுச்சு. 6:40 போயிடும் சொன்னோம். இங்கேயே 10 நிமிஷமாக நிற்கிறோம். நல்லா போயிருக்கலாம் டயத்துக்கு. இன்னும் வந்துட்டு பாருங்கள், அமிர்தா எக்ஸ்பிரஸ் மதுரை டு திருவனந்தபுரம். இந்த இன்ஜின் கூட ஆட் போட்டிருக்காங்க. இன்ஜினில் கூட அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒன்றும் தெரியவே இல்லை. பழனி 4 ரோடு ஜங்ஷன். ரைட்டில் போனால் உடுமலை, நேராக போனால் கொடைக்கானல், இந்த பக்கம் போனால் மதுரை. பல்நகராட்சி வஉசி மத்திய பேருந்து நிலையம் வெல்கம்ஸ் யூ. கைஸ் சூப்பர் சூப்பர் பழனி அண்ணே. பஸ் போயிட்டுருக்கு, ட்ராப் பண்ணிவிட்டு ஷெட்டுக்கு போகுது. டைம் பாருங்கள், 6:45. நாட் பேடுங்க. ஏன்னா 6:40 சொன்னாங்க.
பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டிட்டோம் டிராஃபிக்கில், அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே டிலே ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் என்னைக்காசு 6:30க்கு வந்திருப்போம், ஆன் டைம் வந்திருந்தா. ரொம்ப நாளாக டிமாண்டிங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி மைசூர்லேருந்து பழனி ட்ரை பண்ணுங்க போகிற ஒரு பஸ் போய்ட்டுருக்குன்ட்டு. அப்படியோ வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா பழனி வரைக்கும் வந்திருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வருவோம், ஈரோடு வருவோம், இல்லை சேலம் போவோம். பட் பழனிக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்குது, 2 சர்வீஸ் போயிட்டுருக்கு ஆப்போசிட்டு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா 6:40க்கு வந்துட்டாங்க. அகைன் 8:40 கிளம்புவாங்க. ஸோ வேறு குரூவை இவங்க இறங்கிடுவாங்க, புதுசாக வருவாங்க 2 பேர், அவங்க ஜாயின் பண்ணி 8:40 கிளம்புவாங்க, 5:30க்கு போயிடுவாங்க. அகைன் 10:40 எங்கே எடுப்பாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30க்கு 8:40 எடுப்பாங்களாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா 5 மணி 5:30க்கு போயிடுவாங்க, சாயந்தரம் போயிடுவாங்க மைசூர். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக்கு, 7:30க்கு எடுப்பாங்களாம், மறுபடியும் இங்கே ஏர்லி மார்னிங் வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட்டு என்ன சொல்கிறது, டிமாண்டட் பஸ்ஸுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு என்ன சொல்கிறது வெயிட் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. டைமிங்கில் மற்ற வண்டி கிடையாது. திருப்பூர் வரைக்கும் செம்ம கூட்டமாக இருக்குங்க. திருப்பூர் சத்தியெல்லாம் தான் செம்ம கூட்டமாக இருக்குது. அது பிறகு பார்த்திங்கன்னா தாராபுரம் வரவங்க, பழனி வரவங்க ரொட்டீனாக வந்து நிறையா அந்த டீச்சர்ஸு, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ரெகுலராக வரவங்களாம் இந்த பஸ்ஸில் வர்றாங்க. ஸோ இனிதே நம்ம பயணம் முடிஞ்சு விட்டது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓவராலாக வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 10:40 அங்கே, 6:40 பழனி, 10:40 மைசூர், 6:40 பழனி. சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சூப்பராக இருக்கேன். அதுதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.